நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் பாலாவின் இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். நம்மளுடைய பாலா அறிஞ்சுவேகம் யூடியூப் சேனல் சார்பாக வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு அனைவருக்கும் மகிழ்ச்சிகரமான ஆண்டாக அமைய நல்வாழ்த்துக்கள். ஆண்டுதோறும் சித்திரை மாத முதல் நாளில் தமிழ் வருட பிறப்பானது தமிழர்களால் அவரவர் வீடுகளில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டுட்டு வருது. ஆங்கில புத்தாண்டை காட்டிலும் தமிழ் புத்தாண்டுக்கு மிகவும் விசேஷமான பலன்கள் வந்துட்டு இருக்கு. 2026ஆம் ஆண்டுக்கான தமிழ் புத்தாண்டு முருகப்பெருமானுக்கு உரிய நாளான செவ்வாய்க்கிழமையன்று பிறக்கிறது. அந்த நாளில் சித்திரை முதல் நாள் அன்னைக்கு புத்தாண்டை வரவேற்க நாம் வீட்டில் எந்த முறையில் பூஜை செய்யணும், அது கூடயே பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாட்டு முறை, அதிர்ஷ்டங்களை பெறுவதற்கு அந்த நாளில் சொல்ல வேண்டிய முக்கியமான மந்திரம், அதிசக்தி வாய்ந்த மந்திரம், அதனுடைய பலன்கள் அப்படின்னு பல ஆன்மீக தகவலை இந்த பதிவில் எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால் பதிவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வந்த தகவல்கள் முழுவதுமே உங்களுக்கு சேரும். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறேங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். சித்திரை மாதம் அப்படின்றது சூரிய பகவான் தன்னுடைய ஓராண்டு பயணத்தை நிறைவு பண்ணி மீண்டும் புதிய பயணத்தை துவங்கக்கூடிய நாள். இந்த நாளில் தான் பிரம்மதேவர் உலக உயிர்களை படைக்க துவங்கியதா சொல்லப்படுது. சூரிய பகவான் மேச ராசியில் துவங்கி மீனம் ராசி வரைக்கும் 12 ராசிகளிலும் தன்னுடைய பயணத்தை நிறைவு செய்வதை ஓராண்டு அப்படின்னு சொல்கிறோம். சித்திரை மாத பிறப்பு அப்படின்றது மங்களங்களோட பிறப்பாக கருதப்படுது. அதனால தான் இந்த நாளில் பஞ்சாங்கம் படிக்கிற வழக்கம் இருக்கு. இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத முன்கூட்டியே கணித்து அதுக்கு ஏற்ப தங்களுடைய வாழ்க்கை முறையை அமைத்து கொள்வதும் பூஜை வழிபாடுகளை மேற்கொள்வதும் தமிழர்களுடன் பழங்காலமாக வழக்கத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு பழக்கமாகவே இருக்கு. தமிழ் மாதத்துல முதல் மாதமான சித்திரை மாதத்தோட முதல் நாளை தான் நாம தமிழ் புத்தாண்டா கொண்டாடுறோம். தமிழ் புத்தாண்டு, தமிழ் வருட பிறப்பு, சித்திரை பிறப்பு, சித்திரை விஷு, சித்திரை கனி, சங்கராந்தி அப்படின்னு பல பெயர்களால தென்னிந்தியாவில் இந்த பண்டிகை கொண்டாடப்பட்டுட்டு வருது. பிறக்க போகும் தமிழ் புத்தாண்டான பராபவ ஆண்டில் என்ன நடக்கும், இந்த ஆண்டில் உலக அளவில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பது குறித்து பஞ்சாங்கத்தில் கணிக்கப்பட்டிருக்கு. பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள கணிப்புகளின்படி பராபவ ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தமிழ் ஆண்டுகளில் இதுவரை நடந்து வந்த விசுவாவசு ஆண்டு நிறைவடைந்தது. அடுத்ததாக பராபவ ஆண்டு பிறக்க இருக்கு. இந்த வருடம் 2026ஆம் ஆண்டுக்கான தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி பிறக்க இருக்கு. தமிழ் பஞ்சாங்கத்தின் 60 ஆண்டுகள் சுழற்சியில் இந்த பராபவ ஆண்டு அப்படின்றது 40வது ஆண்டாக கருதப்படுது. இந்த ஆண்டு வெறும் கால மாற்றம் அல்ல, மனமாற்றம், சமூக மாற்றம், உலக மாற்றம் அப்படின்னு பல அடுக்குகளில் தாக்கம் ஏற்படுத்தும் சக்தி கொண்டது அப்படின்னு சொல்லப்படுது. 2026ஆம் ஆண்டுக்கான தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை 1 அன்று பிறக்க இருக்கு. இந்த பிறக்கக்கூடிய பராபவ ஆண்டு ரிஷப லக்னத்தில் சதயம் நட்சத்திரத்தில் பிறக்க இருக்கு. காலை 8:46 இந்த புத்தாண்டு உதயமாகுது. இந்த நேரத்தில் சூரியன் மேச ராசிக்குள் நுழையும் பிரவேசம் நடைபெறுகிறது. இதுவே தான் தமிழ் புத்தாண்டோட துவக்கம். பராபவ ஆண்டின் வெண்பாவும் இங்கே குறிப்பிடப்படுது. மிக்க பராபவத்தின் மேதியினீர் பின்மழையாம் தக்க பசை கடலைக்குமே இது பலிக்காது 4 வகை பல்லுயிருக்கும் துன்பம் கழிக்காதனவே கருது. இதனுடைய பொருள் பருவமழை தாமதமாக வரலாம், பருவம் தவறிய மழை, வெயில் கலந்த காலநிலை, கால்நடைகளுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது, பால் உற்பத்தி அதிகரிக்கும், விவசாயம் சார்ந்த துறைகள் முன்னேறும். ஆனால் மக்கள் வாழ்வாதாரத்தில் சில சவால்கள், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், உலக சந்தை மாற்றங்கள், உலகளாவிய சுழற்சிகள் ஏற்படும். அடுத்ததாக வரக்கூடிய பராபவ ஆண்டில் வரப்போகும் மாற்றங்களும் நாம் செய்ய வேண்டியவைகளையும் குறித்து நாம் பார்க்கலாம். மத்திய கிழக்கில் நடைபெறும் பதற்றங்கள் குறையலாம், ஆனால் முற்றிலுமே மறையாது. புதிய தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் அதிகரிக்கும், இணையவழி மோசடிகள், பண ஏமாற்றங்கள் அதிகரிக்கும், அரசு துறைகளில் நவீன மாற்றங்கள் தோன்றும், புதிய நோய்கள், வைரஸ் தாக்குதல்கள் ஏற்படலாம், வீண் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய அபாயம், மன அழுத்தம், குழப்பம் இது ஏற்படும். அதனால் செலவுகளை கட்டுப்படுத்தணும், சேமிப்பை அதிகரிக்க வேண்டும், விழிப்புணர்வோடு நாம இருக்கணும். இந்த ஆண்டோட மிகப்பெரிய வரம் என்னன்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் ராஜாவாக இருப்பது. இதனால ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும், கோயில் வழிபாடு உயரும், தியானம், தர்மம், யோகம் இது அனைத்துமே வளர்ச்சி பெறும். அது மட்டுமல்லாமல் இந்த புத்தாண்டு மனித மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தும், ஒரு பெரிய மனமாற்றத்தை தருவதாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. வஞ்சகம் குறைய வேண்டும் அப்படின்ற எண்ணம் உருவாகும், நல்லதை உற்று கவனிக்கக்கூடிய மனப்பான்மை
பாங்கு மனிதர்களுக்கு வந்து அதிகரிக்கும். உண்மையான உறவுகளின் மதிப்பு வந்து புரியும். ஆனால் அரசியல் நிலைத்தன்மையில் மாற்றங்கள் அதிகரிக்கும். அமைதி குறையக்கூடிய சூழல் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம் அப்படின்னு பஞ்சாங்கத்தில் வந்து கணிக்கப்பட்டிருக்கு. வரக்கூடிய இந்த பராபவ தமிழ் புத்தாண்டோட முதல் நாளில் நாம் என்ன மாதிரியான பூஜைகள் வந்து வீட்டில் செய்யணும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இந்த நாளில் கனி காண்பது, அதாவது சித்திரை கனி காண்பது அப்படின்றது மிகவுமே வந்து சிறப்புக்குரியது. தமிழர்களின் புத்தாண்டு பிறப்பா கொண்டாடப்படும் தமிழ் புத்தாண்டை பாரம்பரிய முறையில் கொண்டாட நம்மளுடைய முன்னோர்கள் சில வழிமுறைகளை வகுத்து வச்சிருக்காங்க. இந்த தமிழ் புத்தாண்டு பூஜை எப்படி பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் புத்தாண்டை வந்து கொண்டாடுறதுக்கு முதல் நாளே நம்ம அனைத்தையுமே தயார் செய்து வச்சிடணும். தமிழ் வருட பிறப்பு அப்படின்னாலே கனி காணுதல் அப்படின்ற சடங்கு சாஸ்திரம் வந்து பின்பற்றப்படும். ஆண்டோட முதல் நாள் கனிகளை கண்ணாடியில பார்த்ததுக்கு அப்புறம் தான் அன்ற நாளோட துவக்கம் வந்துட்டு இருக்கும். அப்படி இருந்தாதான் அந்த ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சியுடையும் வீட்டில் செல்வ செழிப்போடும் இருக்கும் அப்படின்றது நம்பிக்கை. புத்தாண்டோட பிறப்புல முதல் நாள், அதாவது புத்தாண்டு பிறக்கிறதுக்கு முதல் நாளே வீடு முழுவதும் துடைத்து சுத்தம் செய்து பூஜை அறையை அலங்காரம் செய்து வச்சுக்கணும். புத்தாண்டை வரவேற்கிறதுக்கு புத்தம் புதிய கண்ணாடியும் முக்கணிகளும் அறுசுவை உணவும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொன் ஆபரண நகைகளையும் தயாரா வந்து எடுத்து வச்சுக்கிறீங்க. புத்தம் புதிய கண்ணாடியை வாங்கி அதுக்கு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு பூச்சூடி பூஜை அறையில கிழக்கு பார்த்து வச்சுக்கணும். கண்ணாடி முன்பு ஒரு பெரிய தாம்பூல தட்டுல ரூபாய் நோட்டுகள் வந்து வச்சிருங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொன் ஆபரண நகைகளை ஒரு சின்ன கிண்ணத்துல போட்டு வைங்க. உங்களுக்கு விருப்பமான பல வகைகளை அடுக்கி வைக்கலாம். ஆனா அதுல முக்கணிகளான மா, பலா, வாழை கட்டாயமா வந்து வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன கிண்ணங்கள்ல நவதானியங்கள், அரிசி, பருப்பு, கல்லுப்பு, வெல்லம், மஞ்சள் இது அனைத்தையுமே சின்ன சின்ன கிண்ணங்கள்ல எடுத்து வச்சுக்கிறேங்க. இதுல கல்லுப்பையும் மஞ்சளையும் புத்தாண்டன்று காலையில கடைக்கு போய் வாங்கி வருவது அப்படின்றது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும். கல்லுப்பு, மஞ்சள் அப்படின்றது மங்களகரமான மகாலட்சுமியோட அம்சம். சுபயோக தினமான புத்தாண்டுல முதல் செலவா இந்த பொருளை வாங்குறது அப்படின்றது அந்த ஆண்டு முழுவதும் சுபிட்சத்துக்கு உத்தரவாதம் அளிக்கக்கூடிய வகையில் அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. காலையில எழுந்ததுமே குடும்பத்தோட தலைவியா இருக்கக்கூடிய பெண்கள் நேரா பூஜை அறைக்கு போய் கண்ணாடியில கனி காணுதல் இந்த சம்பிரதாயத்தை முடிச்சுக்கணும். அதாவது கண்ணாடியில நீங்க தாம்பூலத்துல வைத்திருக்கக்கூடிய கனிகள் தெரிகிற மாதிரி இருக்கணும். கனிகள், பழங்கள், ரூபாய் நோட்டுகள், நகைகள், தானியங்கள் இதை வந்து தரிசனம் பண்ணதுக்கு அப்புறமா குளிச்சு முடிச்சுட்டு நீங்க நைவேத்தியங்களை செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு சின்ன கலசத்துல தண்ணீர் வந்து நிரப்பி அதில் வந்து பச்சை கற்பூரம், பூக்களை வந்து போட்டு வைக்கணும். இந்த சித்திரை புத்தாண்டுல வந்து பார்த்தீங்கன்னா மருத்து நீராடல் அப்படின்றது சிறப்பாக வந்து சொல்லப்படுது. அன்று காலையில் மருத்து நீரில் வந்து நீராடணும். இந்த மருத்து நீரானது தாழம்பு, தாமரைப்பூ, மாதுளம்பு, துளசி, விஷ்ணு கிராந்தி, சீதேவியார் செங்கழுநீர், வில்வம், அருகு, பீர்க்கு, பால், கோசலம், கோமியம், கோரோசனை, மஞ்சள், திப்பிலி, சுக்கு இது அனைத்தையுமே சேர்த்து காய்ச்சப்படும். இந்த மருத்து நீரை தலையில தேய்த்து நீராடினா நல்ல பலன்களை பெற முடியும் அப்படின்றது நம்பிக்கை. சித்திரை பிறப்பதற்கு முதல் நாளே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் இந்த மருத்து நீர் வந்து கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு சித்திரை புத்தாண்டு அன்று இந்த மருத்து நீரில் நீராடுவது அப்படின்றது மிகவுமே வந்து சிறப்பு. இப்படி நீராடிய பிறகு புதிய ஆடைகள் வந்து உடுத்திக்கலாம். நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல், பாசிப்பருப்பு பாயசம், வெள்ளை அவல் இந்த மாதிரியான இனிப்பு வகைகளை வந்து செய்து வந்து படைச்சிட்டு அதை வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் வந்து பரிமாறணும். மதிய உணவில் அறுசுவையும் வந்து சேர்த்துக்கணும். இனிப்பு, புளிப்பு, கசப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு, கார்ப்பு இந்த அறுசுவைகளை குறிக்கும் சர்க்கரை பொங்கல், மாங்காய் பச்சடி, வேப்பம்பூ ரசம், நீர்மோர், வாழைப்பூ வடை, காரக்குழம்பு இதை வந்து சேர்த்து உணவு வந்து பண்ணணும். இன்பம், துன்பம், மகிழ்ச்சி, கவலை, வியப்பு அப்படின்னு பலதரப்பட்ட அனுபவங்கள் கொண்டதுதான் வாழ்க்கை. அதை உணர்த்துவது மாதிரி அன்னைக்கு நாம் உண்ணக்கூடிய உணவு பல சுவைகளில் வந்துட்டு இருக்கும். கண்டிப்பாக அன்னைக்கு அசைவ உணவுகளை வந்து தவிர்த்திடணும். சித்திரை மாதம் முதல் நாள் கை விசேடம், அதாவது கை நீட்டம் அப்படின்றது ஒரு வழக்கம் வந்துட்டு பின்பற்றப்படுது. பெரியவர்கள் குழந்தைகளுக்கு அன்பளிப்பாக பணம் தருவது தான் இந்த மாதிரி வந்து சொல்லப்படுது. அதுக்குன்னு ஒரு நேரம் பஞ்சாங்கத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த நேரத்தில் தாத்தா, அப்பா அப்படின்னு வீட்டு பெரியவங்களுடைய காலில் வந்து அனைவரும் விழுந்து ஆசி வாங்கிட்டு அவங்க தரக்கூடிய பணத்தை வந்து வாங்கிப்பாங்க. இதனால ஆண்டு முழுவதும் பணவரவோடு பல நன்மைகளும் ஏற்படும் அப்படின்றது நம்பிக்கையா வந்து இருந்து வருது. இப்படி பெரியவங்க கொடுக்கக்கூடிய பணத்தை பத்திரமா வந்து வச்சுக்கணும். அடுத்த சித்திரை பிறப்பு வரைக்கும் கூட சில பேர் அந்த பணத்தை வந்து பத்திரமா வந்து வச்சுப்பாங்க.
அடுத்ததா தமிழ் புத்தாண்டன்னைக்கு புதிதா உப்பு, மஞ்சள், அரிசி, கல்கண்டு இந்த பொருள்களை வாங்கணும். மகாலட்சுமி வாசம் செய்வதாகவும் மங்கள பொருளாகவும் கருதப்படும் இந்த பொருளை தமிழ் புத்தாண்டன்னைக்கு வாங்கி வீட்டில் வச்சா அந்த ஆண்டு முழுவதும் வீட்டில் எந்த குறையும் இல்லாமல் சுபிட்சம் நிலவும் அப்படின்றது நம்பிக்கை. வீட்டில் மகாலட்சுமியோட அருளுமே நிறைந்திருக்கும். தமிழ் புத்தாண்டன்னைக்கு பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை, கோதுமையால் செய்யப்பட்ட உணவுப் பொருளை கொடுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் 2 பேருக்காவது அந்த தினத்தில் அன்னதானம் 2026ஆம் ஆண்டு பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு முருகப்பெருமானுக்கும் துர்க்கையம்மனுக்கும் உரிய செவ்வாய்க்கிழமையில் பிறக்கிறதுனால இந்த நாளில் முருகப்பெருமான் வழிபாடு மற்றும் துர்க்கையம்மனை வழிபாடு செய்கிறது, அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குலதெய்வ வழிபாடும் சிறப்பானதாக சொல்லப்படுது. இதனால் நமக்கு பல நன்மைகள் உண்டாகும். வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்து வந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும், கஷ்டங்களும், பணத்தடைகளும், முன்னேற்ற தடைகளும் நீங்கி வாழ்க்கை மிகவும் சுபிட்சமான வாழ்க்கையாக அமையும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. தமிழ் புத்தாண்டுல நம்ம வீட்டுல குலதெய்வத்தை எந்த முறையில வழிபாடு செய்யணும் அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் தான் குலதெய்வம். அதுவும் தமிழ் புத்தாண்டன்று குலதெய்வ வழிபாடு செய்வது அப்படின்றது நமக்கு மிக மிக நல்ல பலன்களை கொடுக்கும். குலதெய்வ வழிபாட்டின் மூலமா நம்ம குடும்பம் வாழையடி வாழையா தலைக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. என்னதான் நம்மளுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு நாம செய்தாலும் முதல்ல குலதெய்வத்தை வணங்குனாதான் சகல சௌபாக்கியங்களும் நம்மை தேடி வரும். நம்மளுடைய வாழ்க்கை செழிப்போடு அமையும். இந்த நாள்ல குலதெய்வத்துக்கு அப்படின்னு கலசம் அமைத்து வழிபாடு செய்யலாம். ஏற்கனவே நம்ம சேனல்ல குலதெய்வ வழிபாடு குறித்து நிறைய வீடியோக்கள் பதிவிட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கிறீங்க. அதே போல இந்த நாளில் உங்க குலதெய்வத்துக்குன்னு தனியா நீங்க உண்டியல் சேர்க்க ஆரம்பிக்கலாம். அதாவது உங்க குலதெய்வத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு புதிதா ஒரு உண்டியல் வாங்கி அந்த உண்டியலை உங்க வீட்டு பூஜை அறையில வைத்து அந்த உண்டியல்ல தினமுமே உங்களால முடிந்த ஒரு தொகையை நீங்க போட்டுட்டு வாங்க. எப்போ உங்களால் குலதெய்வ கோவிலுக்கு போக முடியுமோ அப்போ எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் குலதெய்வ கோவில் உண்டியல்ல இந்த பணத்தை நீங்கள் சேர்த்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்து வரப்போ உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுபகாரியத்தடை அனைத்துமே நீங்கி நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இது மிகவும் ஒரு அற்புதமான பரிகார முறை அப்படின்னு கூட சொல்லலாம். தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு வருடம் முழுவதும் மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தமிழ் புத்தாண்டாக அமைய அற்புதமான அதிசக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்க தமிழ் புத்தாண்டென்றும் சொல்லலாம். அதே மாதிரி உங்க பிறந்த நாள் வரக்கூடிய நாளிலும் நீங்க இந்த மந்திரத்தை சொல்லலாம். மிகவும் அதிசக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரத்தை நான் இங்க ஸ்கிரீன்லையும் தரேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் தரேன். அனைவரும் பார்த்து கேட்டு நீங்களும் தமிழ் புத்தாண்டென்று இந்த மந்திரத்தை சொல்லி உங்கள் பிறந்த தேதி என்றும் இந்த மந்திரத்தை சொல்லி முழு பலனையும் அடையணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். தமிழ் புத்தாண்டென்று சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த பைரவ மந்திரம்: ஓம் க்ரீம் ஸ்ரீம் ஆதித்ய பைரவாய சௌபாக்கியம் பிரசித பிரசித க்ரீம் ஸ்ரீம் கிருத்யாய ஸ்ரீம் க்ரீம் ஓம். இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் 9 முறை உச்சாடனம் பண்ணுங்க. டைம் இருக்கக்கூடியவர்கள் அதிகபட்சமாக 108 முறை, 1008 முறை கூட நீங்க உச்சாடனம் பண்ணிக்கலாம். இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா முதல்ல புது வருஷத்தன்னைக்கோ அல்லது பிறந்த நாள் அன்னைக்கோ ஜெபிக்க துவங்குறது அப்படின்றது மிக மிக சிறப்பு. இந்த மந்திரத்தை, அதாவது புத்தாண்டன்னைக்கு இந்த மந்திரத்தை ஜெபிக்க துவங்குறவங்க அந்த வருஷம் முழுவதுமே சொல்லிட்டு வரணும். இப்படி நீங்கள் சொல்கிறப்போ உங்கள் வாழ்வில் ஒரு விரைவான முன்னேற்றம், எதிர்பாராத பணவரவு, கிரக தோஷங்களில் இருந்து விடுபடுதல் அப்படின்னு பல அற்புத பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பிறந்த நாள் அன்னைக்கு இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறவங்க பிறந்த நேரம், எந்த நேரத்தில் பிறந்தீங்களோ அந்த நேரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்தில் நீங்கள் இந்த மந்திரத்தை ஜெபிக்க துவங்குறது அப்படின்றது மிக மிக சிறப்பு. கனிகளை போல சுவையான ஒரு வாழ்வை இந்த ஆண்டு முழுவதும் நாம் பெறதுக்காக தான் கனி காணுதல் நிகழ்வு சித்திரை தமிழ் புத்தாண்டு திருவிழாவில் நிகழ்த்தப்படுது. மிக எளிமையா வீட்டிலேயே வரவிருக்கக்கூடிய புத்தாண்டை வரவேற்று பூஜைகள் செய்து இறையருளை பெற்று வாழ்க்கை இனிமையாக அமையணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இதுவரைக்கும் இந்த பதிவில் சித்திரை புத்தாண்டு அன்று நம்ம வீட்டில் எந்த முறையில் பூஜை செய்யணும் என்று சொல்ல வேண்டிய மந்திரம், குலதெய்வ வழிபாட்டு முறை, மருத்து நீர் அப்படின்னா என்ன அப்படின்னு பலவித ஆன்மீக தகவல் எடுத்து சொல்லியிருந்தேன். இந்த பதிவு நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் ஒரு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.